இந்த கதை யார் மனதையும் புண்படுத்துவதற்காக எடுத்த கதை அல்ல. நடுத்தர மக்களின் சார்பாக எடுத்த கதை. அதையும் மீறி நீங்கள் புண்பட்டால் மருந்து தடவிக்கொள்ளுங்கோ. வணக்கம். BML ஃபேன்சி யூடியூப் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. நகையை வாடகைக்கு வாங்கி திருமணம் முடித்த ஒரு குடும்பத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. நகையை வாடகைக்கு எடுத்ததற்கு காரணம், நகையின் விலை வானத்தை தொட்டதன் காரணமாகவே இந்த செயலை செய்த குடும்பத்தினர். நீங்க நகையை வாடகைக்கு எடுப்பீங்களோ இல்ல பணம் கொடுத்து வாங்குவீங்களோ அது எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சா போதும்னு குத்தாட்டம் போடும் மணப்பெண்ணும் மாப்பிள்ளையும் ஒரு பக்கம். வாங்க இவங்க குத்தாட்டத்தை பார்த்துக்கிட்டு கதையை கேட்போம். இரு சம்பந்திகளும் பேசிக்கொண்டனர். எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு. பொண்ணுக்கு எவ்வளவு போவும் நகை போடுவீங்க? அதற்கு பொண்ணுடைய அப்பா சொன்னாரு, ஏதோ எங்களால முடிஞ்சது ஒரு 10 பவுன் போடுறோம் என்று சொன்னார். நிச்சயதார்த்தம் முடிந்த பிறகு பெண் வீட்டில் நடந்த ஒரு ஆலோசனை. பெண்ணின் அப்பா, பெண்ணின் தாய்மாமன், பெண்ணின் அம்மா 3 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தார்கள். பெண்ணின் அப்பா ஆரம்பித்தார். நாம இப்ப மாப்பிள்ளை வீட்டுல 10 பவுன் நகை போடுறதா பேசி வந்துட்டோம். ஆனா நம்ம கையில இருக்கிறது வெறும் 5 பவுன் மட்டும்தான். இப்ப நாம என்ன பண்ணணும்? யாராவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. தாய் மாமனின் ஐடியா. எனக்கு ஒரு ஐடியா இருக்கு மாமா. எனக்கு தெரிஞ்ச தங்க நகை வாடகைக்கு விடுற ஒரு கடை தெரியும். ஒரு நாளைக்கு மட்டும் ஒரு 10 சவரன் நகைய வாடகைக்கு வாங்கிட்டு வருவோம். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிட்டர்ன் கொடுத்துடுவோம். அதிக பணம்லாம் கேட்க மாட்டாங்க மாமா. கவலைப்படாதீங்க, நகை வாங்குற பணத்துக்கு இது மாதிரி பண்ணிட்டு போயிடலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு தாய் மாமன் சிரிச்சுக்கிட்டே சொல்லிவிட்டான். உன்னுடைய ஐடியா எல்லாம் சரிதான் மச்சான். கல்யாணத்துக்கு பிறகு மாப்பிள்ளை வீட்டில் தெரிஞ்சா என்ன பண்றது? பெண்ணின் அம்மாவின் ஐடியா. ஏங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என் தம்பி சொல்றதும் கொஞ்சம் கரெக்டா தான் தெரியுது. நீங்க நேரா மாப்பிள்ளை கிட்ட போய் இங்க நடந்ததை எடுத்து சொல்லுங்க. அவர் ஓகே சொல்லிட்டாருன்னா நமக்கு வேலை முடிஞ்சது. அவருடைய அப்பா அம்மா கிட்ட அவர் பேஸ் பண்ணிக்கிட்டோம். மாப்பிள்ளையின் முடிவு. அட என்னங்க மாமனார், எனக்கு ஓகே தான். இதுக்கு ஏன் கவலைப்படுறீங்க? எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு. மத்தத நான் பாத்துக்கிறேன். நீங்க சீக்கிரம் போய் அந்த தங்க நகைய வாடகைக்கு புக் பண்ணிட்டு வந்துருங்க. மாப்பிள்ளையும் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ மாப்பிள்ளைக்கு ஹேப்பி, மாமனாருக்கு ஹேப்பி. DRG வாடகை நகை கடை தங்களை அன்புடன் அழைக்கிறது. நகை கடைக்கு சென்ற பெண் குடும்பம். நகை கடைக்காரரின் கண்டிஷன் நம்பர் 1. பொண்ணு கழுத்திலே தாலி ஏறுதோ இல்லையோ நகை ஏறுனதும் 2 பாடி கார்ட்ஸ். பொண்ணு மாப்பிள்ளை பின்னாடி நிப்பாங்க. அதை பார்த்து நீங்க யாரும் பயப்பட தேவையில்லை. எதுக்காக நிற்கிறார்கள் என்று கடைசியில சொல்றேன். கண்டிஷன் நம்பர் 2. நகையில் சின்ன கீறல் கூட ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளும். முக்கியமாக மணப்பெண் பக்கத்தில் வந்து நகை அழகாக இருக்கிறதே என்று தொட வருவார்கள். தொடாமல் பார்த்துக் கொள்ளவும். கண்டிஷன் நம்பர் 3. நகையின் வாடகை நேரம் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை. அதற்கு மேல் 1 நிமிடமும் தாமதம் ஆகக்கூடாது. கண்டிஷன் நம்பர் 4. யாருமே கொடுக்க முடியாத அளவில் 1 மணி நேரத்திற்கு 500 ரூபாய் மட்டுமே நகையின் வாடகை வாங்கப்படும். ஏழை எளிய மக்களை கருத்தில் கொண்டு நடைமுறைப்படுத்தி வரும் எங்கள் DRG வாடகை நகை கடை. கண்டிஷன் நம்பர் 5. நகையின் பாதுகாவலர்கள். நகைக்கு வாடகை கொடுத்தது போக நகையை ஆட்டையை போடாமல் பாதுகாத்த 2 பாதுகாவலர்களுக்கு தலைக்கு 2000 வீதம் 4000 ரூபாய் தர வேண்டும். அது போக திருமண வீடு சைவ வீடாக இருந்தால் பாயாசமும், அசைவ வீடாக இருந்தால் பிரியாணியும் கொடுக்க வேண்டும். பிறகு 4000 பணமும் பாயாசம் அல்லது பிரியாணியும் வாடகைக்கு எடுத்த நகையும் கொடுத்து மணப்பெண்ணை வழி அனுப்புவதற்கு முன் 2 பாதுகாவலர்களை அனுப்பி வைக்க வேண்டும். இதற்கு உங்களுக்கு சம்பந்தம் என்றால் நீங்கள் கையெழுத்து போட்டு நகையை எடுத்துச் செல்லுங்கள். இந்த அக்ரிமெண்டை படித்து முடித்தவுடன் மணப்பெண்ணின் அப்பா மனதிற்குள் நினைத்துக் கொண்டார், இது என்ன நிச்சயதார்த்தத்தை விட மிகப்பெரிய பஞ்சாயத்தாக இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டு கையெழுத்து போட்டுவிட்டு நகையை எடுத்து சென்று விட்டார். நடந்ததை அனைத்தையும் கேட்ட மணப்பெண், எனக்கு இது எதுவும் சரியா படலை என்று அவள் புலம்பிக் கொண்டிருந்தாள். மணப்பெண்ணின் அப்பாவும் அம்மாவும், நீ ஒன்னும் கவலைப்படாதே தங்கம்,
எல்லாம் மாப்பிள்ளை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. சிரிச்சுக்கிட்டே சொன்னார்கள். இதை கேட்ட மணப்பெண் என்னமோ பண்ணுங்க போங்க என்று சொல்லிவிட்டு கிளம்பி விட்டால. 2 பாதுகாவலர்களுடன் மேடையில் நின்று கொண்டிருந்த மணப்பெண் வியப்பாக பார்த்த சொந்தங்கள் பெண்ணின் அப்பாவும் மாப்பிள்ளையின் அப்பாவும் சந்தித்து பேசிய போது, என்னங்க சம்மந்தி சொன்ன மாதிரியே 10 சவரனுக்கு மேல போட்டிருக்கீங்க போல தெரியுது. சிரிச்சுக்கிட்டே கேக்குறாரு. பொன்னின் அப்பா ஆமாம் என் சம்மந்தின்னு தயங்கிக்கிட்டே சொல்றாரு. எல்லாம் ஓகே சம்மந்தி, பின்னாடி 2 பாடி கார்டு நிக்கிறாங்க, எதுக்காக நிக்கிறாங்க? ஓ அதுவா, நான் கடைசியில சொல்றேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டார் பொண்ணுடைய அப்பா. பந்தியில் நடந்த கூத்து. பிறகு திருமணம் முடிந்த பிறகு சாப்பிடுவதற்காக பந்தியில் அமர்ந்திருந்தனர் மணப்பெண்ணும் மாப்பிளையும். இவர்கள் பின்னால் 2 பாதுகாவலர்கள் நின்று கொண்டிருந்தனர். இதை பார்த்த மாப்பிள்ளையின் அப்பா, என்னங்க சம்மந்தி, மேடையில பொண்ணு மாப்பிள்ளைக்கு பின்னாடி பாடி கார்டு நின்றிருந்தார்கள். சரி, இப்ப சாப்பிடுற இடத்துலயும் பின்னாடி நிக்கிறாங்க, என்ன காரணம் சொல்லுங்க? ஓ அதுவா, கடைசியில சொல்றேன் என்று சொல்லிட்டு மறுபடியும் எஸ்கேப் ஆயிட்டாரு பொண்ணுடைய அப்பா. நகையை வாடகைக்கு எடுத்து திருமணமும் முடிந்தது, பாடி கார்ட்ஸ் வந்த வேலையும் முடிந்தது. முடியாத ஒரே வேலை மாப்பிள்ளையின் அப்பாவின் கேள்வி ஒன்றே. மாப்பிள்ளையின் அப்பாவுக்கு கடைசி வரைக்கும் பாடி கார்ட்ஸ் எதற்காக வந்தார்கள் என்று பதில் தெரியாமல் இருந்தது. அதற்கான பதில் தன்னுடைய மகனிடம் இருக்கிறது என்பதை அவர் வீட்டிற்கு சென்ற பிறகுதான் தெரியும். தங்க நகைகளின் விலை உச்சத்தில் செல்கிற பொழுது இது போன்ற திருமணங்களை வருங்காலங்களில் நடக்க நேரிடும் என்பதே இந்த கதையின் நோக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.